அந்தசார் கேஸில், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில், ஞானசேகரன் வழக்கில் தில்லுமுள்ளு செய்வது வெளியில் வந்துருக்கு. தில்லுமுள்ளு, அதிகாரிகள் டார்ச்சர், ஆதாரங்களை மறைக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக வந்துடுச்சு. எப்படின்னா, அதாவது சைஃபர் கிரைமில் டிஎஸ்பியாக இருக்கார். அவர் என்ன பண்ணிட்டார், அந்த பிரிவு, அந்த சிறப்பு புலனாய்வு பிரிவு விட்டு என்னை வெளியில் அனுப்புங்கன்னு கடிதம் கொடுத்துட்டு போலீஸ் இது பதவியவே ராஜினாமா பண்ணிட்டார். அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய அழுத்தம் வந்திருக்கும். வெறுமனே அவர் என்ன இந்த இதில் இருந்து மாற்றுங்கன்னு சொல்லியிருந்தால் கூட பண்ணலாம். பதவியே வேணான்னு போகிறாருன்னா, நம்ம வெளியில் போனால் அவங்க நம்ம திருப்பி காவல்துறையிலேருந்து அந்த அதிகாரிகள்லாம் பழி வாங்குவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு வாயையும் திறக்காமல் ராஜினாமா பண்ணிட்டு போகிறார். இதுக்கு ஸ்டாலின் என்ன சொல்கிறீங்க? எத்தனை காவல்துறை அதிகாரிகள் ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க. ஏற்கனவே 2-3 பேர் போயிட்டாங்க. இவர் ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு டிஎஸ்பி. அவரே போகிறாருன்னா அவருக்கு பாதுகாப்பு இல்லை. அவரை மிரட்டுறாங்க, அவரை டார்ச்சர் பண்ணுறாங்க. இதை உண்மையை எப்படி மாற்றி சொல்லுங்கிறாங்க. இந்த 3 பெண் இவங்களுக்கு நான் சொல்கிறேன், துணை கமிஷனருக்கு, 3 டிசி டெப்யூட்டி கமிஷனர், துணை கமிஷனர் 3 பேருக்கும் சொல்கிறேன். நீங்கள்லாம் படித்தவங்க. நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை கொடுத்து விசாரித்து ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. கமிஷனர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் மாற்றி இல்லாததை பொய்யா உயர் அதிகாரிகள் ப்ரெஷருக்காக, அழுத்தத்துக்காக மாற்றி உண்மையை மறைச்சு ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணிங்கன்னா பெருஞ்சுரி 3 பேரும் 3 வருஷம் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. தமிழ்நாடே கவனித்து கொண்டு இருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் பல திறமை மிகுந்த வழக்கறிஞர்கள்லாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் விடவே மாட்டோம். நீங்கள் பொய் சொன்னீங்க, 3 வருஷம் ஜெயிலுக்கு உங்களை அனுப்பாமல் விட மாட்டோம். சொல்லிப்பார். நீதிமன்றத்தில் அவ்வளோ இருக்குது, பெருஞ்சுரின்னு வந்துடும். நீதிமன்றத்தில் தவறான தகவலை கொடுத்தால் வெள்ளைக்காரன் போட்டு வச்சான், 3 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்புகிறான். 3 பேரும் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. மனசாட்சிப்படி உயர் அதிகாரிகள்லாம் தூக்கி போட்டு, உயர் அதிகாரிகள் சொன்னால் நீதிமன்றம் சொல்லிடுச்சு, எங்கள் பதவியே போயிடும், நாங்கள் ஜெயிலுக்கு போயிடுவோம்னு சொல்லி ஒழுங்காக விசாரித்து ரிப்போர்ட்டை கொடுங்க. இப்போ எங்களுக்கு தெரிய வேண்டியது, இந்த டிஎஸ்பியை மிரட்டியது யார்? அவர் ஏன் இது பண்ணி ராஜினாமா பண்ணிட்டு போகிறார்?